நம்ம என்ன பண்ணோம், ES22ல கஸ்ட் 7ல போட்டோம் அது, ரைட்டா? இப்போ கஸ்ட் 7 இதை வந்து ஆஸ் அ ஆர்டினரி யூசர், யாராவது வெளியாள் மாதிரி யூஸ் பார்க்குறேன் நான். அந்த ஏபியும் ஹைட் பண்ணியிருக்கோம், ஓலேருந்தும் ஹைட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அது பார்த்தா இப்படி இருக்குது. ஸோ வெளியாளுக்கு இதான் இதான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் பார்க்க முடியாது. இப்போ வெளியாள் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வியூ அப்படின்னு போனான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சைன் இன் டு லெக்சர் அப்படின்னு கேட்கும். என்ன? ஸோ நீங்களோ நானோ விமலா மேடமோ வேற யாரோ போனோம் அப்படின்னா இங்க சைன் இன் பண்ணிட்டு ஃபுல் வியூ இல்ல இப்படி சைன் ஒரு நிமிஷம் சைன் இன் பண்ணோம்னா என்ன தெரியுமா வரும்? ஹைடா இருக்குல்ல, அது வராது, இப்படி வரும். ஸோ நம்ம அன்ஹைட் பண்ணணும். நம்ம பார்க்கணும்னா மொபைல் நம்பர் நேம் பண்ணணும், அன்ஹைட் பண்ணணும். என்ன அன்ஹைட் ரொம்ப சிம்பிள். ஹைடு சொல்லிட்டேன், ரெண்டும் பிளாக் பண்ணிட்டு ரைட் கிளிக் போட்டு ஹைட் பண்ணிடலாம். அன்ஹைட் பண்ணணும்னா பாருங்க, ரைட் ஏரோ இருக்கு பாருங்க, இந்த ரைட் ஏரோ கிளிக் பண்ணா போதுங்க, ரெண்டு அன்ஹைட் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதா? ரைட்டா கிளிக் பண்ணோம்னா அப்படியே அன்ஹைட் ஆயிடும். அதே மாதிரி ஹைட் பண்ணோம்னா இது ரெண்டும் பிளாக் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஹைடு காலம் ஏபி அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ ஏ டு பி ஹைட் காலம், இதுதான் ஹைடுக்கும் அன்ஹைடுக்கும். ஸோ ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை நம்ம கஸ்டமர் மொபைல் இது பார்க்கணும். ஏன்னா இப்படிதான் இருக்கும், அது ஃபைல் இப்படிதான் இருக்கணும். அங்க நம்ம நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஏபியை ஹைட் பண்ணணும், ஏபியும் ஹைட் பண்ணணும், ஓ டு ஏசட்டும் ஹைட் பண்ணிடணும். ஏன்னா வெளியே ஒரு தெரியக்கூடாது. நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்ப யூஸ் பண்றோமோ அப்ப மட்டும் அது ஓபன் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் ஹைட் பண்ணிட்டு திரும்பி வச்சிடணும். ஸோ இதுதான் நம்ம பண்ணணும், ஓகேவா? ஸோ எப்ப நம்ம யூஸ் பண்றோமோ ஏபியை அன்ஹைட் பண்ணலாம். சிம்பிளா இங்க 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 இருக்கு பாருங்க, இதை ரைட் கிளிக் பண்ணா அன்ஹைட் ஆயிடும். ஹைடு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு ஹைடு பண்ணிட்டு போட்டணும். இதான் நம்ம எல்லா டேட்டாபேஸ்க்கு இதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். இப்போ வந்து இதே டேட்டாபேஸ் இங்கேயும் ஓபன் பண்ணலாம், இப்படியும் பண்ணி ஸ்ப்ரெட்ஷீட் வியூ போயிட்டு ஓபன் பண்ணலாம். அதே மாதிரி இது க்ளோஸ் பண்றேன், க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். எலிட்ஸ்ங்கிற பேஜ் இருக்கு பாருங்க, இந்த இதுல நம்ம சைட்ல எலிட்ஸ்னு பேஜ் இருக்கும். எங்க போச்சு நம்ம சைட் க்ளோஸ் பண்ணிருக்கேன், ஒரு செகண்ட். நம்ம சைட் இது, நம்ம சைட்ல வந்து கீழே எங்க நீங்க பாத்தீங்கன்னா எலிட்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். எங்க போச்சு அந்த பேஜ்? அது எலிட்ஸ்னு. இந்த பேஜ்ல போனீங்கன்னா இந்த பேஜ்ல ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் ஆகும். அந்த எக்ஸல் ஷீட்ல அது இருக்கும், அந்த டிபேஸ் 23 பண்ணோம்ல கடைசியில போட்ட ஞாபகம் இருக்கு உங்களுக்கு எக்ஸல் ஃபைல்ல? கீழே போங்க, டிபேஸ் 23 இருக்கு பாருங்க. அது இப்படி ஓபன் பண்ணா அதுவும் அப்படியே ஓபன் ஆகும். ஆனா கேட்கும், இது கேட்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அது போயிட்டா அப்ப கூட பார்க்கலாம். ஸோ இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஸோ நம்ம எப்போ போனோமோ அது யூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இது எதுக்காக இப்போ பிரயோஜனம் என்ன பண்ண போறோம்? நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ண போறோம். எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ண போறோம் நம்ம? ரைட், எப்படி நம்ம இதை எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ண போறோம்? 23 வந்து பெங்களூர் ஃபைல் தானே அது, ஐ திங்க் 24 வந்து சென்னை ஃபைல், 23 பெங்களூர் ஃபைல். இப்போ என்ன பண்றோம்னா அந்த ஃபைலை வந்து நான் கீழே இறக்கிடுறேன். இது கிளவுட்ல இருக்கு, மேகத்துல இருக்குது. கூகுள் வந்து மேகத்துல இருக்கு அந்த ஃபைல், அதை நான் கீழே இறக்கிடுவேன். இப்போ ஆஃபீஸ் சிங்க் அப்படின்னு அந்த யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி அந்த இதை வந்து ஓப்பன் அப்படின்னு கீழே இறக்கிடுவேன். ஓப்பன் அப்படின்னு பண்ணுன்னா இப்போ காட்டு வரும், இப்போ தானமா வரும். ஸோ ஓப்பன் போயிட்டு SATS22ல கூகுள் டாக்ஸ் ஹோம்ல டேட்டா பேஸ் அப்படின்னு பண்ணா டிபேஸ் 23 இருக்கு பாருங்க. ஸோ டிபேஸ் 23 நான் இப்படி ஓப்பன் அப்படின்னு பார்த்தேன்னா மேகத்துல இருந்து கீழே வருது. என்ன மேகத்துல நம்ம கம்ப்யூட்டருக்கு எக்ஸல் ஃபைலா வந்துருக்குது. ஸோ எக்ஸல் ஃபைல அது நிதானமா ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ மேகத்துலேருந்து நம்ம எக்ஸலுக்கு வந்துருக்குது, இது எக்ஸல் இருக்குது. இந்த வேணா இப்போ கொஞ்சம் அன்ஹைட்லாம் பண்ணிடலாம், எல்லாரும் கொஞ்சம் அன்ஹைட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்காக தான், நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான். அந்த ரோஸ் ஏபி இது பண்ணல, ஹைட் பண்ணல, அது வந்து அன்ஹைட் பண்ணல. இருங்க, நார்மல் எக்ஸல்ல இருக்கும் இப்போ. என்ன இந்த ஃபைல் நார்மல் எக்ஸல்ல தான் இருக்குது இப்போ. அன்ஹைடுன்னு இருக்கா இங்க? ஏதோ இல்ல, எனக்கு அன்ஹைட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து அன்ஹைட் பண்ணியாச்சு. காலம் ஏபி எல்லாம் அன்ஹைட் பண்ணியாச்சு. எல்லாமே ஃபுல்லா ஃபைல் இருக்குது இப்போ, நேமு மொபைல் எல்லாத்தோட இருக்குது. இப்போ இதெல்லாம் பெங்களூர் ஆளுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் இவங்கெல்லாம் பெங்களூர் ஆளுங்க. இவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து ரோட் ஜர்னலிஸ்ட் பத்தி நான் அனுப்பணும் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த ஆசாமிகளுக்கெல்லாம் நான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும். அந்த எஸ்எம்எஸ் நான் அனுப்புறதும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. என்ன இது காலம் பாருங்க, இந்த காலம் ஏ, என்ன ஏ காலம், பி காலம்ல மொபைல் இருக்கு. ஸோ என்ன பண்றேன் நான்,
மொத்தம் ஒரு எனக்கு 500 SMS அனுப்ப முடியும் என்னால லிமிட். இன்னைக்கு ஏற்கனவே கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கேன் 450 SMS அனுப்பலாம் அந்த போன்ல இருந்து. என்ன பண்ணலாம்னா அந்த SMS நான் இங்க எழுதிடுறேன். எங்க எழுதுறேன் இந்த மாதிரி அந்த SMS சென்ட் பாருங்க. லேட்டஸ்ட் SMS சென்ட்னு இருக்கும் இங்க. லேட்டஸ்ட் பாஸ் இருங்க. கொஞ்சம் பெருசு பண்ணா உங்களுக்கு தெரியும். லேட்டஸ்ட் பாஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் SMS சென்ட்னு இருக்கு. என்ன? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் லேட்டஸ்ட் SMS சென்ட்னு இருக்கு. ஸோ டேட் ஆஃப் லேட்டஸ்ட் SMS வந்து இன்னைக்கு டேட், இன்னைக்கு தான் அனுப்ப போறோம் நம்ம. ஸோ அதை நான் ஃபில் பண்ணிடுறேன் 450 பேருக்கு. லேட்டஸ்ட் கண்டென்ட் ஆஃப் SMSல என்ன ஃபில் பண்ணுவேன்னா டியர் ஏ என்ன ப்ளீஸ் கன்ஃபார்ம். ஏன்னா இந்த ஆசாமிங்களுக்கு எனக்கு அவங்க எம்ப்ளாயர் அட்ரஸ்லாம் எம்ப்ளாயர் டீடைல்ஸ் இல்லை, எந்த கம்பெனியில் இருக்காங்கன்னு இல்லை, அதனால இமெயிலை வச்சுக்கிட்டு நான் தாக்குறேன். ஓகே, ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடி as Q. பாருங்க, ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடி as Q. சரியா? we have luxury cars, Scorpio, Innova for hire. Okay, great rates till July end அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படின்னு போடுறேன். இதான் என்னோட SMS ஓட கண்டென்ட். இதே SMS நம்ம 450 பேருக்கு அனுப்பப்படும். சரியா? சோ இந்த பசங்களுக்கு இதான் அனுப்ப போறோம் SMS. டியர் ஏ ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடி எஸ் கியூ. இதான் இது என்ன, we have luxury cars for hire, great rates to July முரளி அப்படின்னு. சோ அந்த ஆசாமி அவங்க ஏங்கிறது அவங்க இது இமெயில் ஐடி மாத்திரம் கியூ. ஓகே, இப்போ ரொம்ப இந்த SMS நான் அனுப்பணும். என்ன இந்த SMS அனுப்புறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் நான், ஃபர்ஸ்ட் இந்த ஏவும் கியூ இருக்குல்ல அந்த ரெண்டு காலம் நான் தனியா ஏக்யூ அப்புறம் மொபைல் நம்பர் இந்த 3 காலம் நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுப்பேன். சோ ஏ இருக்கு, பி இருக்கு. ஏ இம்பார்ட்டன்ட், பி இம்பார்ட்டன்ட். இந்த SMS பொறுத்த வரைக்கும் ஒரு SMS வேற மாதிரி இருக்கும். இந்த SMS பொறுத்த வரைக்கும் ஏ இம்பார்ட்டன்ட், ஏன்னா டிஆர் ஏன்னு போடுறேன். மொபைல் நம்பர் எல்லா SMSக்குமே இம்பார்ட்டன்ட். இந்த SMS பொறுத்த வரைக்கும் கியூ மட்டும் தான் யூஸ் பண்றேன், வேற ஒண்ணுமே யூஸ் பண்ணல. சோ என்ன பண்றேன், ஏ பி கியூ இத மூணுமே நான் காப்பி பண்ணிட்டு வேற ஒரு எக்ஸல் ஃபைல்ல போட்டுறேன். இதுதான் இப்ப பண்ண போறேன். பிஃபோர் தட் லெட் மீ இது கன்ஃபார்ம் டேட் ஆஃப் லேட்டஸ்ட் SMS பாருங்க. கரெக்டா DTMM ஃபார்மேட்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். 450 கொடுத்துட்டேன். சரியா? சோ என்ன பண்ணேன்னா காலம் ஏ காப்பி பண்ணிட்டேன் வேற எக்ஸல் ஃபைல்ல, காலம் பி காப்பி பண்ணேன், காலம் சி காப்பி பண்ணிட்டேன். இது வந்து நேம், இது வந்து மொபைல், இது வந்து இமெயில் ஐடி. ஸோ இந்த நேமும் இமெயில் ஐடி வச்சுட்டு மாத்திரம் தான் இன்னைக்கு நான் SMS அனுப்ப போறேன் எல்லாருக்கும். ஸோ இது 3 காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு 2003 ஃபைல் அதுக்காக சேவ் பண்ணிடணும் நம்ம. நாட் எக்ஸ்எல்எஸ், நாட் 2007 ஆர் 2010 ஃபைல், 2003 ஃபைல். ஸோ அதுக்கு நான் பேர் வந்து SMS23 போட்டேன். எக்ஸல் 97 2003 ஒர்க் புக்கா ஜி காலம்ல சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் நேமு, மொபைல், இமெயில் ஐடிங்கிறது 3 ஹெட்டிங்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் ஃபைலில். இது என்ன பண்ணுவேன், இதை வந்து நான் அங்க செல் ஆப்ஸ் வச்சுக்கிட்டு ஃப்ரேம் பண்ணுவேன். எப்படி நம்ம எழுதணுமோ அந்த அங்க அந்த ஃபைல்ல, இந்த ஃபைல்ல பாருங்க, PS நோட்ல அந்த ஃபைல் இருக்கு பாருங்க. எங்க அந்த ஃபைல் போச்சு? ஓஹோ, அது இது பண்ணிட்டேன். ஸோ நான் ஃப்ரேம் பண்ணல. என்ன எப்படி ஃப்ரேம் பண்ணேன், டியர் ஏ ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடி எஸ் பி, வி ஹேவ் லக்ஸரி கார்ஸ் ஃபார் ஹையர், கிரேட் ரேட்ஸ் டில் ஜூலை முரளி. சோ இதே சென்டென்ஸை நான் வந்து அந்த செல் ஆப் ஸ்லைட்ல போட்டுருவேன். போட்டுட்டேன்னா என்ன ஆகும்னா பெஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. சாரி, அந்த ஃபைல் இங்கே இருக்கு, எக்ஸல்ல தானே இருக்கு. பாருங்க. சோ இதை வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடி எஸ்சி போட்டுட்டேன்னா எஸ்எம்எஸும் போயிடும். இது நம்ம இங்க எஸ்எம்எஸ் பண்ணோங்கிற ரெக்கார்டும், இந்த பண்ணோங்கிற ரெக்கார்டும் இதுல போயிடும், அந்த ஒரிஜினல் டேட்டாபேஸ் ஃபைல்ல போயிடும். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் ஆல்வேஸ் இன் ஃபியூச்சர். என்னப்பா இன்னொரு ஒரு சின்ன அடிஷன் என்ன பண்றேன்னா, என்ன பண்ணிருக்கேன்னா, எந்த நம்பர்ல இருந்து SMS போயிருக்குன்னு இது பண்ணிருக்கேன். இங்க காலம், லாஸ்ட் காலம், ஆக்சுவலா லாஸ்ட் கடைசியில போனீங்கன்னா 2 அடிஷன் இருக்கு. ஐயோ, ரெண்டு சாரி, ஐயோ 2 ஆட் பண்ணிருக்கேன். காலம் ஏஒய், காலம் ஏசெட். எந்த நம்பர்ல இருந்து 8085ல இருந்து போகுதா, 4 டிஜிட் மாத்திரம் போறோம், கிவ் ஒன்லி 4 டிஜிட்ஸ். என்ன
அதுல இருந்து போகுதா அது ஒண்ணு. கஸ்டமர் வந்து இன்கேஸ் ஹி கால்ஸ் பேக் ஆர் இமெயில்ஸ் பேக் ஆர் எஸ்எம்எஸ் பேக் செய்யுங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா அங்க டீனு போட்டணும். ஏன்னா இனிமே அந்த கஸ்டமர் கால் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி கஸ்டமர் யாரும் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அது இருக்கட்டும், நம்ம பாடி கஸ்டமர் சொல்லிக்கலாம். டு நாட் கால் யாரோ டு நாட் டிஸ்டர்ப்னு யாரோ கஸ்டமர் சொன்னாங்கன்னா நம்ம கிட்ட அந்த கஸ்டமரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிடுறேன். ஐயோ